யுவர் பேக்கர்ஸ் அந்த டீம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா தெரியும். நேற்று நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அவர் பேர் கிருஷ்ணராஜ் சார், இப்போ வந்து கிஷோர் ஆதித்யா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 வருஷமா தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் வந்து ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க அப்படின்னு ஒரு ஒரு வாய்க்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நானும் சாரும் ஒரே தட்டில் சாப்பிட்டாலாம். சுதந்திர தினம் 75வது சுதந்திர தினம் அப்போ 75 போட் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி கடலுக்குள்ளே போய் அங்கே உள்ள, அதாவது கடலுக்குள்ளே வந்து சில பிளாஸ்டிக் பொருள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சில சமூக சேவையெல்லாம் சொல்லி பண்ணோம் அப்போ. ஸோ எனக்கு வந்து அப்போ இருந்தே அவர் வந்து அவ்வளோ பழக்கம். என்னுடைய உடம்புல ரத்தம், நாடி, நரம்பு, கிட்னி, கல்லீரல்லாம் இருக்குனாக்கா அதில் எதனா ஒரு பார்ட்டு கண்டிப்பாக நம்ம கிஷோர் ஆதித்யா அவர்களுடைய பேர் இருக்கும். இதுக்கு யாரும் கை தட்டாதீங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இன்னும் சேர்லாம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே வந்திருந்தவங்களுக்கு கூட பெருசாக அவங்களுக்கு கிஷோர் சாரை வந்து பழக்கம் இருக்குமா அப்படின்ற எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், நான் கண் கூட பார்த்தவன். அவ்வளோ உதவி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தடவை நான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கப்ப ஒரு ஆட்டோவில் ஏறலான்னு போகிறப்ப அப்போ அவர் வந்து சொன்னார், சார் நீங்கள் யுவர் பேக்கர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அன்னைக்கு ஆட்டோ காசு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி உண்மையிலேயே நல்ல மனிதர் என்றால் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு அன்னை தெரசா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த கிஷோர் ஆதித்யா சார் இருக்காங்க. பாருங்க, சொல்லும் போது கூட ஆமான்னு சொல்லி பெல் அடிக்குது. ஸோ அப்படி ஒரு உன்னதமான மனிதர் தான் இந்த ஆதித்யா கிஷோர் அவர்கள். அவர் ஆரம்பிச்சிருக்கிற இந்த யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த ஓடிடி, அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது நான் ப்ராஃபிட், பணம் வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா மக்கள் பணம் மக்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டாலும் விடமாட்டேன், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டேன் அப்படின்னு எப்படி சட்டமன்றத்தில் விஜய் சார் சொன்னாருங்களோ அதே மாதிரி இப்போவும் 2031 ஒருவேளை பாண்டிச்சேரியிலேயோ இல்லை தமிழகத்திலேயோ கூட முதலமைச்சராக கூட வரலாம். அப்படி ஒரு சிறப்பு மிக்க நமது கிஷோர் ஆதித்யா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்கே பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க ஸ்ட்ரைக் வந்துருச்சு, அதனால் படம் வந்து இனிமேல் ஷூட்டிங் நடக்குமா அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து நான் நியூஸ்லாம் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு அதை நான் கமெண்ட்லாம் படித்தேன், என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. பொதுமக்கள் யாருமே கவலைப்படவே இல்லைங்க. அவங்க ஒரே வார்த்தை தான் போட்டிருக்காங்க, என்னன்னாக்கா படம் வந்தாலும் சரி வராட்டி சரி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க, எங்களுக்கு சட்டசபையில் நடக்கிறதே அது ஒரு படம் மாதிரி தான் இருக்கு. ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு, சாங்கு வேணுமா சாங் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு அப்படின்னு அந்த கமெண்ட்ல உள்ளவங்க எல்லாரும் போட்டிருந்தாங்க. அப்போதான் நான் யோசிச்சேன், நான் யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த ஓடிடியில படங்கள் மட்டும் போடாதீங்க, இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடக்கிற அந்த விஷயங்களையும் நீங்க ஓடிடியில போட்டீங்கன்னாக்க படம் ஓடுறத விட அந்த சட்டமன்றத்தில் ஓடுறது நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு என்னுடைய ஒரு கணிப்பு. அதனால இந்த ஓடிடி ஆரம்பித்துள்ள கிஷோர் ஆதித்யா சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய ஓடிடி தளத்தில் முடிஞ்சால் அதற்கான சாத்தியம் இருந்தால் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நீங்க அதுல டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எழுதி வச்சதெல்லாம் படிச்சாச்சு. அப்புறம் என்னை வந்து லேட்டாக ஏற்றுனாங்க ஸ்டேஜில். நான் நைட்டு 11:30 மணிக்கு தான் கிஷோர் சார் வந்து என்கிட்ட பேசினார். கூல் இந்த மாதிரி நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது வாங்க அப்படின்னு. நான் திண்டிவனத்தில் இருந்தேன். அப்போ திண்டிவனத்தில் இருக்கேன், அவங்க அங்கேருந்து வரணுமே சார். இல்லை நீங்கள் வாங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்ததுக்கப்புறமும் உட்காரும்போது பின்னாடி உள்ளவங்க சொன்னாங்க, சார் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக பேசிடுங்க அப்போ கிஷோர் சார் சொன்னார், இல்லைங்க அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு தாங்க தெரியும். சொல்லுவாங்கல்ல, அந்த கோழி முட்டை போடுற இதுக்கு தான் அந்த இதோட வலி தெரியும் அப்படின்னு. அது மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். புரியுதுங்களா?
ஏன்னா எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி இந்த விஷயங்கிறது மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் நைட்டு 11:30 மணிக்கு என்னை வந்து பேசுனதால அந்த இன்விடேஷன்ல என் பேர் போடாமல் இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியும் பேர் போடல. அதுக்காக இங்கே யார் யார் வந்திருக்கா என்ன ஏது, ஏன்னா இன்னைக்கு 2000 கேமரா இருக்குது. எதுக்காக? இது இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும்னு இருக்காதான். அதனால அவர் ஒருத்தருமே வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஊர் கூடி தேர் இழுத்தாதான் இந்த யுவர் பேக்கஸ் பிளே போய் வந்து சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். அதனால தாழ்மையான வேண்டுகோள். டோக்கிலா உங்களுக்கு தெரியும், மற்றவங்களாச்சும் மறந்துருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இன்னைக்கு தொகுப்பாளினி டோக்கிலா வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு காரு பங்களான்னு எல்லாம் வசதியோடு இருக்காங்கன்னா அதற்கு காரணம் வந்து நமது கிஷோர் சார் தான். ஏன்னா கிஷோர் சார் பண்ணுற நிகழ்ச்சிகள் எல்லாமே அவங்க தான் தொகுப்பாளினியாக இருப்பாங்க. உண்மைதானம்மா? அதுக்கு தான்மா சொல்கிறேன், ஒரு ஓனரும் வேணும்ல. ஸோ அப்படி அவர் யாரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரா? எனிவே இந்த பெல் அடிக்கிற அந்த நண்பருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யுவர் பேக்கர்ஸ் பிளே நிறைய விஷயம் செல்வமணி சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம பேசணும்னுட்டு. ஓடிடின்னு சொன்னாவே அது வந்து ஒரு பண முதலைகளுடைய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள வந்திருக்கீங்களே, இது தனியா இருக்கும்போது கேட்கணும்னு நினைச்சதுதான். பட் அது எல்லாத்தையுமே சார் உடைச்சிட்டு போயிட்டாரு. அமேசானோ நெட்ஃபிளிக்ஸோ சாதாரணமா வரல. அவங்க போட்டுக்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்மளால சினிமாவில் நினைச்சு கூட பார்க்க முடியாத இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டு வைடு. இப்போ விளையாட்டுக்கு இலங்கை போயிட்டோம்னா சில ஓடிடிஸ் இருக்காது, அங்கே வந்து நெட்ஃபிளிக்ஸ் இருக்கும், அமேசான் இருக்கும். இன்னொரு கண்ட்ரி இப்போ செசல்ஸ் போயிருந்தேன் நான், அங்கே போனோம்னா அங்கே நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் இருக்கு. அந்த ஊருக்கு சினிமாவே கிடையாது. அவன் அதை சுற்றி என்ன சினிமா இருக்கோ அதை இங்கே தூக்கி வச்சிருக்கிறான். ஸோ உலகம் முழுவதும் சினிமா பண்ணிட்டு இருக்கிறான். அவன் தமிழ்நாட்டிலையும் சினிமா பண்றான். அவன் தமிழ்நாட்டில் சினிமா பண்றதுக்கு ஒரு ஓடிடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் தான் பண்ணணும். அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் இது வரைக்கும் நடக்கலை. சரி, பரவாயில்ல. அதை ஒருத்தவங்க பண்ணும்போது நம்ம வாழ்த்தலாம், ஆனால் பயமுறுத்தக்கூடாது. ஆனால் நம்ம பேசுறது எல்லாமே அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். ஏன்னா அது உண்மை. நம்ம பேசுறது உண்மைங்கிறப்ப உங்களுக்கு அது பயமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2 படம் பண்ணோம், நாக்கெல்லாம் இங்கே வரைக்கும் வந்துருச்சு 2 படத்துக்கு. ஆமாம். ஸோ டைரக்டர் தான், ப்ரொடக்ஷன் கூட கிடையாது. அப்போ அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆயிருப்பாங்கன்னு நினைக்கும் போது தான் நமக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து இயக்குநர்களோ நடிகரோ நாங்களாம் ஓடி வந்துடுறோம். எங்களுக்கு பெரிய அடிப்படை கிடையாது, பெரிய சொத்து கிடையாது. இங்கே வந்து எங்களுக்கு லட்சங்களே போதுமானதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்னு சூப்பர்னு வந்துடுறோம். 2 கோடி 3 கோடிங்கிறப்போ நான் டைரக்டரு 2 கோடி நான் பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நான் 10க்கு 10 ரூம்ல இருந்திருப்பேன். ப்ரொடியூசர்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லுவேன், சார் என்ன சார் நீங்க ஒரு பேசிக் நாலேஜ் இல்லையா ப்ரொடியூசர்கிட்ட, இன்னைக்கு 5.5 லட்சம் வேணும் சார், நாளைக்கு 8.5 லட்சம் வேணும் சார், நாளைக்கு 10 லட்சம் வேணும் சார், இது இப்படி எடுக்கணும் சார். அவருக்கு தான் புரியாதெல்லாம் எல்லாம் சொல்லி 5.5 கோடி. அந்த படத்துக்கு எந்த அடிப்படை வியாபாரமும் இருக்காது. 5.5 கோடி. ஆனா நான் என்னுடைய அடிப்படையில என் மொத்த சொத்தே என் வீட்டுல 5 லட்சம் தாண்டாது, வீடே இருக்காது, வாடகை வீட்டுல இருப்போம். ஸோ அந்த கலைஞர்கள் கிட்டையும் ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கணும். எல்லார்ட்டையும் நியாயம் எதிர்பார்க்குறோம். உங்ககிட்ட நியாயம் இருக்கா? சிறந்த கதை திரைக்கதைகளோட வர்றீங்களா? நல்ல உழைப்பு இருக்கான்னு கேட்டா நம்ம அதுவும் ஒரு கேள்விக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா ஓடிடி பத்தி அவர் பேசிட்டாரு, மற்ற விஷயங்கள் பத்தி எல்லாரும் பேசலாம். பட் என் டிபார்ட்மெண்ட் பத்தி நானும் பேசணுமா இல்லையா? ஸோ அவனை இழுத்து விட்டுட்டு அவனுக்கு 2.5 லட்சம் 3 கோடி 4 கோடின்னு சொல்லிட்டு 6 கோடி 7 கோடி 8 கோடின்னு இழுத்து விட்டுட்டு கடைசியா அந்த திரைப்படம் ஒரு இடத்துல போய் நின்றும். ஏன்னா அதுக்கு ஒரு பேசிக் வியாபாரம் இருக்கும். இப்போ அவங்க சொன்னாங்க நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் அமேசானா இருக்கட்டும், அதுல படம் போட்டதுனால மட்டும் படத்தை பார்த்துருவாங்களான்னு கேட்டா இல்ல. ஏன் நெட்ஃபிளிக்ஸை நீங்க திறந்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் படங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே அதை நம்ம வாங்கியிருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். எல்லா படத்தையுமா பார்த்துட்டோம்? பார்க்கறது இல்லை. நம்ம படத்தை செலக்ட் பண்றோம். அமேசான் சில லட்சக்கணக்கான படங்கள் இருக்கு, செலக்ட் பண்றோம். ஹாட்ஸ்டார்ல லட்சக்கணக்கான படங்கள் இருக்கு, செலக்ட் பண்றோம். ஓப்பனா சொன்னா அதுல இருக்கிறதுல 10 விழுக்காடு திரைப்படங்கள் கூட நம்ம பார்க்கறது இல்லை. அதை நம்ம வருஷத்துக்கு காசை குட்டி வாங்கி வச்சிருக்கிறோம். அப்ப சினிமா எதை நோக்கி இருக்குது? எனக்கு இந்த மாதிரியான சூழல்ல இந்த மாதிரியான படங்கள் வேணும்னு இப்ப மனுஷன் நினைக்கும் போது அதுக்கு சில படங்கள் தான் வருது. நம்ம சில படங்கள் தான் எடுக்கிறோம். சில நேரங்கள்ல காலமும் சூழ்நிலையும் திரைப்படங்களை தீர்மானிக்குது. அந்த மாதிரி காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் சில திரைப்படங்கள் கடைசியா பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ ரைட்டர்ஸ் நாங்களாம் உட்காந்து எழுதுறோம், திரைக்கதை எழுதும் பொழுது ஏப்பா ரெஃபரன்ஸ்க்கு ஒரு படம் வேணும்னு எப்ப தேர்னாலும் அது ஓடிடியில் இருக்கிறது இல்லை, அது எல்லாம் யூடியூப்ல இருக்கு. பெரும்பான்மையான நல்ல திரைப்படங்கள் ஓடிடியில இல்ல, யூடியூப்ஸ்ல இருக்கு. அது என்ன வியாபாரம்? அது என்ன சினிமா? அப்ப சரியான பாதையில போயிட்டு இருக்குதா?
இன்னும் சினிமாவை மட்டும் ஒரு சாபம். அது சரியான பாதையில் போகிறதும் இல்லை, போக விடுறதும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலும் அப்படித்தான். அது போகும் போகாது, போகவும் விட மாட்டாங்க. திடீர்னு இந்த பக்கம் போயிட்டு லெஃப்ட்ல இழுத்துட்டு போயிடும், திடீர்னு இந்த பக்கம் போயிட்டு ரைட்ல இழுத்துட்டு போயிடும். அது என்னன்னே தெரியல. அப்படி ஒரு விதி மாதிரி இருக்குது நம்முடைய சினிமா. அந்த வகையில் இப்படி நம்ம தமிழ் தெரிந்த, அவங்க சொன்ன மாதிரி தமிழ் தெரிந்த வியாபாரமா உள்ள வர்றவங்களுக்கே எவ்வளவு கஷ்டம். நீங்க என்ன சொல்றீங்க, காசே வேணாங்கிறீங்க, எவ்வளவு கஷ்டம். அதனால நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அதிகபட்சம். இன்னும் சொல்ல மாதிரி சார் சொன்னாங்க மாதிரி சில கண்டென்ட்ஸ் வந்து நாங்கள் வாங்குறோம், அதில் போடுறோம்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஓடிடியில் கண்டென்ட்ஸ் இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. கடைசியாக ஜெயிச்சது அலெக்சன் ஒண்டர்லேண்ட். அது மட்டும் அமேசானில் கோடி கணக்கில் அள்ளி இருக்கு. அவன் 7 லாங்குவேஜில் அதை டப் பண்ணியிருக்கான். அந்த 7 லாங்குவேஜில் ஏன் டப் பண்ணியிருக்கான்னா, நான் சொன்னேன் இல்லையா, உலகம் முழுவதும் அமேசான் இருக்குது, அங்கே பூரா அதை எடுத்துகிட்டு போகிறான். ஏன்னா இவனுடைய இசையிலையும் ஒளியிலையும் ஏதோ இருக்குது அதில். ஸோ அவன் கீழே சப்டைட்டில் அந்தந்த லாங்குவேஜில் போட்டு அங்கே ஹிட் அடிச்சுட்டு இருக்கான், அங்கேயும் சம்பாரிச்சுட்டு இருக்கான். மற்றபடி ப்ரோக்ராம்ஸ் எதுவும் பெருசாக ஜெயிச்சதில்லை. அந்த மாதிரி நீங்கள் புதுசாக ப்ரோக்ராம்ஸ் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சின்ன பசங்களுடைய கற்பனைகளை அது உள்ளே போடுங்க. ஏதோ ஒன்று எங்கேயோ கிளிக் அடிச்சு, ஏப்பா எதுலேயே இருக்காமப்பா அப்படின்னு ஒரு தடவை தட்டிட்டான்னா போதும், அப்புறம் தட்டிக்கிட்டே இருப்பான். அந்த சூழலை உருவாக்குங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.